சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரை வழிபடக்கூடிய 11 விரதங்களை பற்றி தான் பார்க்க போறோம். முதலாவதா வெள்ளிக்கிழமை விரதம். வைகாசி மாத வளர்பிறையில முதல் வெள்ளிக்கிழமையில தொடங்கி ஒரு வருஷம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல விநாயகரை வழிபடக்கூடிய விரதம் தான் வெள்ளிக்கிழமை விரதம். இரண்டாவதா சதுர்த்தி விரதம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த நாள்ல நாம விநாயகரை வழிபாடு செஞ்சா காரிய தடைகள் நீங்கிடும். செவ்வாய்க்கிழமை விரதம் மூன்றாவதா. ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒரு வருஷம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில விநாயக பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய விரதம் தான் இது. இதனால செவ்வாய் தோஷம் நீங்கும். தூர்வா கணபதி விரதம். கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடக்கூடிய விரதம் தான் இது. அன்றைய தினம் விநாயக பெருமான அருகம்புல் ஆசனத்துல அமர்த்தி வழிபாடு செய்யறது மூலமா வம்ச விருத்தி உண்டாகும். ஐந்தாவதா பார்க்கக்கூடியது சித்தி விநாயகர் விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை 14ஆம் தேதியான சதுர்த்தி திதியில விரதம் இருக்கிறது இந்த விரதத்தோட சிறப்பு. இந்த நாள்ல விநாயகரை வழிபட்டு வந்தா எதிரிகள் விலகுவாங்க. குமார சஷ்டி விரதம் ஆறாவதா பார்க்கக்கூடியது. கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை திதி அன்னைக்கு தொடங்கி மார்கழி சஷ்டி வரைக்கும் 21 தினங்கள் விநாயகரை வழிபாடு செய்யணும். இந்த காலகட்டத்தில் 21 இலைகள் கொண்ட மஞ்சள் நூலை கையில கட்டிக்கணும். பிள்ளை செல்வம் குடும்ப வளத்துக்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது. இதுக்கு பிள்ளையார் நோன்பு அப்படின்னு பெயர் உண்டு. ஏழாவதா விநாயகர் நவராத்திரி. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியை தொடர்ந்து, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி வரக்கூடிய 9 நாட்கள் விநாயகர் வழிபாடு செய்யறதுக்கு விநாயகர் நவராத்திரி அப்படின்னு பெயர். எட்டாவதா செவ்வாய் பிள்ளையார் விரதம். ஆடி மாத செவ்வாய் அன்னைக்கு விரதம் இருக்கிறது. இதை பெண்கள் மட்டும்தான் செய்யணும். இந்த விரத பூஜையை செய்யக்கூடிய பெண்கள் வீட்டில் இருந்து பச்சரிசியை கொண்டு வந்து பொது இடத்துல இடித்து மாவாக்கி தேங்காய் தூர்வல் சேர்த்து உப்பே இல்லாமல் கொழுக்கட்டை அடை செஞ்சு விநாயகருக்கு படைப்பாங்க. கண்ணு போடாத பசு சாணத்துல விநாயகர் உருவம் செஞ்சு புங்க மரக்கொழுந்து புளிய மரக்கொழுந்தால தட்டி செஞ்சு மேடையாக்கி அதுல விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சு ஆடி பாடுவாங்க. செல்வ செழிப்போட வாழ்றதுக்காக இந்த பூஜை செய்யறதா நம்பிக்கை. அடுத்ததா அங்காரக சதுர்த்தி விரதம். பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சா. மகரிஷி அந்த பிள்ளைக்கு அங்காரகன் அப்படின்னு பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி சொன்னாரு. இதுல மகிழ்ந்த விநாயகர் நவ கிரகங்கள்ல ஒருத்தரா அங்காரகனுக்கு பதவியும் கொடுத்தாரு. ஏழையா இருக்கக்கூடிய ஒருத்தன் மாசி தேய்பிறை செவ்வாய்க்கிழமை தொடங்கின ஒரு வருடம் இந்த விரதத்தை செஞ்சு வந்தா செல்வ வளம் பெற்றவனா மாறுவான் அப்படின்றதும் ஐதீகம். வெள்ளி பிள்ளையார் விரதம். ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை நினச்சிட்டு விரதம் இருந்து விநாயக துதிகள் பாடி பலகார பட்சணங்கள் எல்லாம் படைச்சு வணங்கணும். இந்த விரத பூஜையையும் பெண்கள் மட்டும்தான் செய்யணும். இந்த வழிபாட்டால் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது துர்வாஷ்டமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறையில் அஷ்டமி அன்னைக்கு தொடங்கி விநாயகரை ஒரு வருஷம் காலம் அருகம்புல்லால் அர்ச்சனை செஞ்சு வர்றது இந்த விரதத்தோட சிறப்பு. இந்த வழிபாட்டால் உடல் வலிமை உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் விநாயகர் பெருமான் பற்றின தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.